நல்லபடியாக ஓட்டு மாதிரி போட்டிருக்கேன். அதுதானே முக்கியம் எலெக்ஷனில். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி பெற போகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்கு. நல்லபடியாக ஓட்டிங் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக வெற்றி நல்ல டீமுக்கு தான் வந்து சேரும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே ஓப்பனாக சொல்லியிருக்கேன், எந்த அணியில் நிற்கிறேன், எந்த அணி சார்பாக நான் வந்து ஓட் போட்டிருப்பேன். இது அதுக்கான ஒரு ரெண்டாவது கேள்வியே தேவையில்லை. வெரி கிளியர் எந்த அணிக்கு ஓட் போட்டிருக்கேன். ஸோ வெற்றி இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். வெற்றிக்காக காத்துட்ருக்கோம். நடிகர் ரஜினிகாந்த் வந்து யார் ஜெயிச்சு வந்தாலும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அப்படிங்கிற பேரை அது ரஜி சாரோடைய கேள்வி, ரஜி சார் கிட்ட கேளுங்க. நீங்க இப்போ நீங்க ஒரு சார்பு அணியா நீங்க வந்திருக்கீங்க. இஃப் சப்போஸ் இன்கேஸ் நீங்க ஜெயிச்சு வரும்பொழுதுல உங்க அணி சார்பா நீங்க வலியுறுத்துங்க. யார் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்க முடிவு பண்ணட்டும். ரஜினி சார் ஒரு கோரிக்கை வச்சிருக்காருன்னா அது வந்து ஜெயிக்கிற டீம் தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணக்கூடாது. அவரோட அபிப்பிராயம் அவர் சொன்னார். அதானே அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சொல்லல, கலைக்கு வந்து ஜாதி மதம் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. எல்லா ஊர்லையும் எல்லாரும் எல்லாமே இப்போவும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவர் என்னோட குரு. அவர் சொன்னதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் இங்கே என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை கலைக்கு வந்து எந்த ஃபீல்டானாலும் சரி, மியூசிக் ஆர்ட் அந்த மாதிரி, அதுக்கு வந்து ஜாதி மதம் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா எஸ்பெஷலி தமிழ்நாடுங்கிறது எல்லாரையுமே வரவழைச்சு அவங்களுக்கு அன்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற ஒரு இடம். ஸோ அது வந்து அதிலிருந்து அந்த ஒற்றுமை ஃபீலிங் தெரியுது இல்லையா? இப்போ இல்லை இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அங்கே தெலுங்குன்னு இருக்குது, மலையாளம்னு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி பிரித்து பார்க்காம தென்னிந்தியன்னு ஒன்றா வச்சுருக்குன்னு அது அவங்க நல்ல உள்ளத்தெல்லாம் காட்டுறது. அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது பெரியவங்களோட ஒப்பீனியனுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசல. ரொம்ப நாங்கள் முதல் தடவையாக ஓட்டு போட வந்திருக்கோம். இது ஒரு நடிகையாக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ கிராண்டாக, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 100% ஓட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மேடை. அப்புறம் யார் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அது நல்லது தான் செய்வாங்க. ஸோ அதனால் பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, சிம்பிளாக கேளுங்க. இல்லை இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வியே வேறு மாதிரி நான் சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஜினி சாராக இருந்தாலும் சரி, டைரக்டர் பாரதிராஜா சாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க, நாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, அதனோட உள்கருத்து என்ன, உள்குத்து என்ன, இப்படி எல்லாம் கேட்குறதுக்கு போகாமல் அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க, வி ரெஸ்பெக்ட் தட். எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்கிறோம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ அவங்கள கேள்வி கேட்குறதுக்கோ இல்லை. பட் எனிவே என்ன பேர் என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். அவ்வளவுதான். என்ன பேரோ வைங்க நீங்க, பட் நாங்க ஒன்னா தான் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகேயா? Thank you so much. என்ன ஒரு கீழத்தரமான ஒரு கேள்வி சிவகுமார். குருநாதர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவில் உங்களுக்கு வந்து குருநாதரை பார்க்க முடியல. கேட்டா கமலஹாசனை திட்டுவதற்கு, கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு அருகதையில் யார் சொல்றா? கார்த்தி பெரிய வருமானத்தை உருவாக்கி விடலாம் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.